ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சாமிக்கு பிரசாதமாக வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். டெய்லியுமே வந்துட்டு நம்ம வந்து இது வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. வாங்க, இந்த ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆடி தேங்காய் பால் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு முழு தேங்காவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காய் பூவை நான் வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்துகிட்டு பண்ணும்போது தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூவை பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட 2 ஏலக்காய் சேர்த்து தான் நம்ம எப்பயுமே தேங்காய் பால் அரைப்போம். அதே மாதிரியே நம்ம தேங்காய் பால் அரைச்சிக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தான் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இது வந்து எப்பயும் நம்ம தேங்காய் பால் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா ஒரு வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டோமே நல்லா சூப்பராக இறங்கிரும் கீழே பால் மட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு முதல் தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நமக்கு தேங்காய் பால் முதல் பால் கிடச்சிருக்கு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வடிகட்டின மீதி இருக்க தேங்காவையும் ஜார்லேயே சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃபைனாக அந்த ஏற்கனவே அரைச்சிருக்கோம். திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஓட்டினோம்னா நல்லா மஞ்சி வந்துடும். இதையும் வந்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. வயிறு புண், வாய்ப்புண் இந்த மாதிரி இருக்கவங்களா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தேங்காய் பால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சீக்கிரமாகவே வந்து சரியாகி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் பால் 2ஆம் பால் நம்ம ரெண்டுமே வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. பருப்பு வந்து நல்லா கலர் மாறாமல் பருப்பு வந்து நல்லா வறுபட்டும் வரணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு இதையும் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க முதல் பாலில் இது வந்து 2ஆவது பாலுங்க. 2ஆவது பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு இப்போ இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு அரிசி பவுடரை சேர்த்துக்கலாம். பால் வந்து சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த பவுடரை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கட்டி விழாது. நல்லா இந்த மாதிரி கலந்து விடும் போதே நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்துட்டு சிம்லேயும் மீடியம்லேயும் வந்துட்டு நம்ம மாற்றி வச்சுட்டு இந்த குக் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நமக்கு வந்து பால் வந்துட்டு நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. கொதியும் வருது. நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்னஸ் கொடுக்கும். நல்லா கெட்டியாகுது பாருங்கள். நல்லா நம்ம இப்போ அரைச்சி போட்டிருக்க பருப்பு அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் வெல்லம் கூட பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த இனிப்பு வந்து பத்தில் திரும்ப ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு முதல் பாலை சேர்த்துக்கலாங்க. இல்லைனா வந்துட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா திரிஞ்சிரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம முதல் பாலை சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம் பாத்திரத்தை. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது.
அடிக்கடி இந்த மாதிரி நம்ம காலையில் வந்துட்டு நல்லா பசங்களுக்கு வந்துட்டு ஒரு டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் நல்லது. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக வந்து மிளகு சுக்கு கூட நீங்கள் வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடித்தா பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் செஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.